பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவராக இருந்தவர் தான் கே ஆம்ஸ்ட்ராங். இவர் கடந்த ஜூலை 5ஆம் தேதி அவர் புதிதாக கட்டி வந்த வீட்டோட அருகிலேயே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. இந்த நிலையில ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக முதற்கட்டமாக 8 பேர் சரணடைஞ்சாங்க. அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் இதுவரை 20க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில காவல்துறை தரப்பிலிருந்து இந்த வழக்கு தொடர்பாக திரைப்பட இயக்குனர் நெல்சனின் மனைவியிடமும் விசாரணை நடைபெற்றுச்சு. இதனால் நெல்சனின் மனைவி மோனிஷாவுக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் தொடர்பு இருப்பதாக செய்திகள் வெளியாகி அதிர்ச்சியை கிளப்பிச்சு. இது தொடர்பாக நெல்சனின் மனைவி மோனிஷா விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. மோனிஷாவோட வங்கி கணக்கில் இருந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்படும் குற்றவாளி மொட்டை கிருஷ்ணனுக்கு பணம் சென்றுள்ளது எனவும் இந்த பணம் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்பட்டதா அப்படின்னும் காவல்துறை விசாரணை நடத்திட்டு வருவதாக செய்திகள் வெளியாச்சு. இந்த செய்திகள் அனைத்தும் உண்மைக்கு புறம்பானது அப்படின்னு நெல்சனின் மனைவி மோனிஷா தன்னுடைய விளக்கத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதனால நெல்சனின் மனைவி மோனிஷா தரப்பிலிருந்து அவருடைய வக்கீல் மூலம் விளக்கம் ஒன்று கொடுத்து அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மோனிஷா நெல்சன் திலீப் குமார் அறிவுறுத்தலின் பேரில் இந்த பொது அறிவிப்பு வெளியிடப்படுது. இதன்படி எங்களது கட்சிக்காரர் நெல்சன் திலீப் குமாரின் மனைவி ஆவார். நெல்சன் திலீப் குமார் முக்கிய இயக்குனரும் திரைக்கதை எழுத்தாளரும் ஆவார். அவரை பற்றி பல ஆன்லைன் தளங்கள், செய்தித்தளங்கள், பொழுதுபோக்கு தளங்கள் மற்றும் சினிமா தளங்களில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை புகாரளிக்கும் வகையில் எனது கட்சிக்காரரை பற்றி தொடர் செய்திகள், நேர்காணல்கள் மற்றும் செய்தி வீடியோக்கள் வெளியாச்சு. கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்று வழக்கறிஞர் கிருஷ்ணன் தொடர்பாக விளக்கம் அளிக்க கோரி என்னுடைய கட்சிக்காரரான மோனிஷா நெல்சனை காவல்துறையினர் அழைத்து விசாரித்தாங்க. எனினும் மோனிஷா நெல்சன் அந்த விவகாரத்தில் போலீசாரிடம் தெளிவுபடுத்தியதோடு முழு ஒத்துழைப்பையும் வழங்குவதாக காவல்துறை அதிகாரிகளுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. எனது கட்சிக்காரர் மோனிஷா நெல்சனுக்கும் வழக்கறிஞர் கிருஷ்ணனுக்கும் இடையே பண பரிவர்த்தனைகள் இருந்ததாக பொய்யாக ஊகித்து வதந்திகள் செய்திகளாக பரவுது. இதனை கண்டு மோனிஷா நெல்சன் மிகவும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. இப்படி பரப்பப்படும் செய்திகள் முற்றிலும் தவறானது மற்றும் ஆதாரமற்றது அப்படிங்கிறத மோனிஷா நெல்சன் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறாங்க.